அடாவடியாக தலையிடுகிறது. சட்ட விரோதமாக சட்டத்தின்படி செயல்படுகிறது, சட்டத்தை பயன்படுத்தி செயல்படுகிறது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி செயல்படுகிறது. அது சட்ட விரோதமானது. சட்டத்தின் பெயரால் சட்ட விரோதம், ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயக விரோதம். மேலோட்டமாக பார்த்தால் இவை அனைத்தும் முஸ்லிம்களுக்கு எதிரானது, முஸ்லிம்களை ஒடுக்குகிற நடவடிக்கை, அச்சுறுத்துகிற நடவடிக்கை என தோன்றும். அது உண்மைதான். ஆனால் உள்ளீடாக பார்த்தால் இது அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான தாக்குதல். இதைத்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வெளிச்சத்திற்கு கொண்டு வர முயற்சிக்கிறது. இந்த கோணத்திலே இதை அணுக வேண்டும். அனைத்து எதிர்க்கட்சிகளும் இதனை உயர்த்தி பிடிக்க வேண்டும். இந்திய அரசியலை மதச்சார்பின்மைக்கு ஆதரவான, மதச்சார்பின்மைக்கு எதிரான என்கிற வகையிலே இருதுருவ உரையாடல்களாக மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இந்த சட்ட மசோதாவை மக்களவையிலே அறிமுகப்படுத்திய போது எதிர்த்த விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலே எதிர்ப்பு தெரிவித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தமிழகத்தில் மட்டுமல்ல அண்டை மாநிலங்களிலும் கூட இதனை எதிர்த்து ஆர்ப்பாட்டங்களை நடத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அது போதாது என்று நாளை திருச்சிராப்பள்ளியிலே, தமிழகத்தின் மையப்பகுதியாக இருக்கிற திருச்சிராப்பள்ளியிலே லட்சக்கணக்கான சிறுத்தைகளை திரட்டி மதச்சார்பின்மை காப்போம் என்று உரத்து முழங்க இருக்கிறோம். ஆக இந்த அரசியலை இப்படி கூர்மைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. இது சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலின் விளைச்சல் தான் என்பதிலே யாருக்கும் மாற்று கருத்து இல்லை என்றாலும் கூட பாஜக உள்ளிட்ட RSS தலைமையிலான சங்க பரிவாரங்களின் இறுதி இலக்கு என்பது அரசமைப்பு சட்டத்தை தாக்கி தகர்ப்பதுதான். ஏனென்றால் அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடாக இருப்பது மதச்சார்பின்மை. அரசமைப்பு சட்டத்திலே பல கோட்பாடுகள், முதன்மையான கோட்பாடுகள் உள்ளன, பல இசங்கள் உள்ளன. புளூரலிசம், பன்மைத்துவம், அது அரசமைப்பு சட்டத்தின் மிக முக்கியமான கோட்பாடு. பெடரலிசம், அது ஒரு இசம். கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்கிற ஒன்றிய அரசு, அதன் அடிப்படையில் இயங்க வேண்டிய ஒன்றிய அரசு. அரசமைப்பு சட்டத்தின் கோட்பாடுகளுள் பெடரலிசம், புளூரலிசம் என்பதை போல செக்யூலரிசம் என்பது முக்கியமானது. அவர்களுக்கு புளூரலிசம், பெடரலிசம் என்பதை விட கண்ணை உறுத்துவது செக்யூலரிசம் என்பதுதான். செக்யூலரிசம் என்பது மதங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது என்பது மட்டுமல்ல, மதம் சார்ந்து இயங்குதல் கூடாது என்பது மட்டுமல்ல, எந்த ஒரு மதத்திற்கு எதிராகவும் இயங்கக்கூடாது என்பதுதான் செக்யூலரிசம். மதம் சார்ந்து இயங்கக்கூடாது என்பது எவ்வளவு முக்கியமோ அப்படி எந்த ஒரு மதத்தையும் எதிராக நிறுத்தக்கூடாது, எந்த ஒரு மதத்திற்கு எதிரான வெறுப்பையும் விதைக்க கூடாது என்பதுதான் செக்யூலரிசம். ஆனால் CAA சட்டம் என்ன சொல்லுகிறது? அண்டை நாடுகளில் இருந்து எந்த மதத்தை சார்ந்தவர்கள் உள்ளே வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் குடியுரிமை தருவோம், முஸ்லிம்களுக்கு தரமாட்டோம். முஸ்லிம்களுக்கு எதிராக, முஸ்லிம் மதத்திற்கு எதிராக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி ஒரு சட்டத்தை அவர்களால் நிறைவேற்ற முடிகிறது.
அப்படி என்றால் அரசமைப்பு சட்டம் சொல்லுகிற செக்யூலரிசத்திற்கு அது எதிரானது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.